அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். 27ஆம் தேதி சூரஜ் அப்படிங்கிற ஒரு ஒடிசாவை சேர்ந்த ஒரு சிறுவனை ரயிலில் ரீல்ஸ் போடுறதுக்கு தடுத்ததுக்காக திருத்தணி ரயில் நிலையத்தில் வச்சு 4 சிறுவர்கள் வெட்டுற மாதிரி, அதுவும் கொடூரமாக அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்டுக்கு மேலே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணி வெட்டுறாங்க. அந்த அளவுக்கு போதையில் இருக்காங்க. அவங்களை பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி கைது பண்ணுறாங்க. எஃப்ஐஆர் அதுக்கப்புறம் தான் போடுறாங்க. போட்டு அதில் ஒரு பையனை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஜாமீனில் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. என்ன சார் நடந்தது? வழக்கோட பின்னணி? நீங்கள் சொன்ன மாதிரி சனிக்கிழமை, அதாவது மதியம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:15 மணிலேருந்து ஒரு 4 மணிக்குள்ளே இந்த சம்பவம் நடந்திருக்கு. காரணம் என்னென்னா, முதல்ல வெட்டுப்பட்ட பையன் சூரஜ், அவர் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரை சேர்ந்தவர், சோலாப்பூரை சேர்ந்தவர் அப்படின்ற தகவல் தான் முதல் வந்துச்சு. ஏன்ட்டா நம்மளுக்கு எந்த தகவல் கொடுக்குறாங்களோ அதன் அடிப்படையில் தான் நம்ம எல்லாருமே அதை பேச முடியும். நான் செய்திகளில் கூட அப்படி தான் வந்துச்சு, சோலாப்பூரை சேர்ந்தவர் நாக்பூரை சேர்ந்தவர்ன்ட்டு, ஊடகங்களில் கூட. ஆனால் இன்றைக்கி உறுதி செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒடிசா மாநிலத்தில் கால்கத்தி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர், தர்மகர் கிராமம்ன்றதுல. அவரோட தந்தை பேர் கவிராஜ்ன்ட்டு, இவர் பேர் சூரஜ். இவருடைய வயது கூட எல்லாம் 33, 34 ஊடகங்களில் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி சரியான வயது பார்த்திங்கன்னா இவருக்கு 19 வயசு தான் நிரம்பி இருக்குது. இவருக்கு ஒரு சூரஜ்ன்றவர். இவர் வேலைக்கு வந்தாருன்ற மாதிரி ஒரு தகவல் இருந்தாலும் அதெல்லாம் இல்லை. இவரோட உண்மையான தகவல் என்னென்னா, இவங்க ஒடிசாலேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு வந்திருக்காரு. வந்த உடனே சென்னை சென்ட்ரலில் இறங்கியிருக்காரு சனிக்கிழமை. வந்தவுடனே இவர் கூட, ஆமாம், இவர் கூட வந்தவங்க கூட ரூமில் இருந்துட்டு அவங்கக்கிட்ட பேகெல்லாம் கொடுத்துட்டு, இவரோட சகோதரர் பெங்களூரில் வேலை பார்க்குறாரு, ஏதோ ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறாரு போல இவரோட சகோதரர். அவரை பார்க்கலாம், அங்கே வேலை எதாவது இருக்கான்றதுக்காக இவர் போகும்போது என்ன பண்ணியிருக்காரு, சென்ட்ரல்லேருந்து பெங்களூர் எக்ஸ்பிரஸில் போகிறதுக்கு தெரியாமல் இவர் இந்த திருத்தணி போய் அப்படி போய் லோக்கல் ட்ரெயினில் மாறிடலான்ட்டு லோக்கல் ட்ரெயினில் பயணம் செய்திருக்காரு. பட் அந்த ட்ரெயின் தான் அந்த ட்ரெயினில் தான் இவர் பயணம் செய்துட்டு இருக்காரு. அது ஒரு 2:15 மணி இருக்கும்போது, மதியம் பார்த்திங்கன்னா திருவாலங்காடு ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது, பொதுவாகவே அன்னைக்கு சாட்டர்டே அந்த டைமில் ஒன்று ஈவினிங் டைமில் ட்ரெயின் ரஷ்ஷாக இருக்கும், மார்னிங் டைமில் ரஷ்ஷாக இருக்கும். இந்த ஆஃப்டர்நூன்லலாம் எல்லா கம்பார்ட்மெண்ட்லேயும் ரஷ் கம்மியாக இருக்கும். பெரும்பாலும் இந்த கடைசி கம்பார்ட்மெண்ட்லலாம் பெரும்பாலும் கூட்டங்கள் ஏற மாட்டாங்க. நீங்கள் சாதாரணமாக எலக்ட்ரிக் ட்ரெயினில் கூட நம்ம பார்த்துருப்போம். இப்படி ஒரு பேசஞ்சர் இந்த பக்கம் உட்கார்றது ஒரு 25 பேர் உட்கார்றது, இந்த பக்கம் நடுவில் அந்த ஸ்பேஸ் ஏற ஸ்பேஸ் இருக்கும். அப்போது அந்த ட்ரெயினில் பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் காலியாக தான் இருந்திருக்கு. ஒரு 15 பேர் தான் அந்த ட்ரெயினில் அந்த பாக்ஸில் பயணம் செய்திருக்காங்க. இவர் ஏறின பெட்டியில் ஒரு 15 பேர் தான் பயணம் செய்திருக்காங்க. அதில் இதான் அதாவது வட மாநிலத்தவர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், பெரும்பாலும் இந்த சீட்டெல்லாம் காலியாக இருக்கும்போது ஏறி இறங்குற இடத்துல கீழே உட்கார்ற குணம் படைச்சிருக்காரு இவர் அங்கே உட்காந்துருக்காரு. திருவாலங்காட்டில் நபர்கள் ஏறி இருக்காங்க. ஏறினது யாருன்னு கேட்டிங்கன்னா, புகைப்படங்களில் பார்க்கும்போது 5 பேர் அப்படின்னு சொல்லுது. ஆனால் காவல்துறையும் வீடியோவும் பார்க்கும்போது 4 பேர் இருக்குது. புகைப்படத்தில் 5 பேராக இருக்காங்க, வீடியோவில் 4 பேராக இருக்காங்க. அப்போது 4 இளைஞர்கள் ஏறி இருக்காங்க. அந்த இளைஞர்கள் ஏறினோடனே அவர்கள் மது பாட்டிலை கொண்டு வந்திருக்காங்க. கிளாஸு, வாட்டரு, சோடா எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ட்ரெயின்லேயே வச்சு அதை ஊற்றுறாங்க. கிளாஸில் ஊற்றி அவங்களே மது அருந்துறத அவங்களே ஒரு பையன் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே அடுத்த ஸ்பாட் அப்டேட்டுன்ட்டு நந்தா அப்படின்னு ஒரு இன்ஸ்டா பேஜ் ஒன்று வச்சுருக்காங்க. அதோட யூசர் நேம் மிஸ்டர் குல்லாவோ ஏதோ ஒரு பேர், மிஸ்டர் குல்லான்ற ஒரு இன்ஸ்டா யூசர் நேம். அதில் உடனே ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ண இவங்க வரும்போதே ஆல்ரெடி கஞ்சா போதையில் வேற இருந்திருக்காங்க. அதில் அந்த 4 பேரும் குடித்தாங்களா இல்லை 2-3 பேர் அதில் இருக்க, அதில் ஒரு தலைன்னு இருக்கும்ல, ஒரு லீடர், அவங்க 2 பேர் தான் குடித்த மாதிரி. இவங்க குடித்தவன ஆயிடுச்சு. இந்த கஞ்சா போதைக்கும் இந்த போதைக்கும் சேர்த்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை ஏறிட்டு இருக்கு. அதுதான் பண்ணும், வேற ஒன்றும் பண்ணாது. இது உடனே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நம்ம சிலம்பம் சுற்றுற மாதிரி அடுத்த 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இடுப்புல இருந்து பட்டாக்கத்தியை, அதாவது பெரும் ரவுடிகளால் மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பட்டாக்கத்தியை எடுத்து சிலம்பம் சுற்றுற மாதிரி ஒரு பையன் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பையன் வீடியோவில் பக்கத்தில் உட்காந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு வீடியோவை.
இவர் சுத்துறத இன்னொரு பையன் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. எடுத்து அப்படியே ஸ்பாட் அப்டேட்டு இன்ஸ்டால. இதில் முதல் அஃபென்ஸ் என்னன்னா, நீங்கள் ரயில்வேல போகும் பயணத்தில் வந்து அங்கே மது அதுனது ஒரு சட்டத்துக்கு புறம்பானது. இரண்டாவது, அதுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ருமெண்டல் ஆக்ட்னு ஒன்று சொல்லுது. மூணாவது, பட்டா கத்தியை வச்சு ஒரு பொது இடத்துல வந்து கத்தியை வச்சு சுத்துறது, இதுவே அஃபென்ஸு. நாலாவது, அச்சுறுத்தல் மாதிரி. என்ன பண்ணுறாரு, அங்கே பார்க்கும்போது அந்த சீட்டில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் உட்காந்துருக்காங்க. தனித்தனியாக ஒருத்தர் அங்கே 2 பேர், அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கு. அவங்களுக்குள்ள போல. அப்போ இங்கே கண் இப்படி போகுது, கீழே ஒருத்தன் இப்படி அப்புறாணியாக உட்காந்துருக்கான். உடனே சிரிக்கிறான். அவனுங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தோன்னே உனக்கு மொழி தெரியாதுல்ல. உடனே அவங்ககிட்ட நீங்கள் பெரும்பாலும் ஹிந்தி கூட ஒரு சிலருக்கு புரிஞ்சிடலாம், ஒரியா வந்து எல்லாருக்குமே புரியாது. அவங்க டிஃப்ரெண்ட்டு ஸ்டைலில் அவங்க பேசுகிறத இருவர் பேசும்போதே அது ஒரு வேடிக்கையாக இருக்கும். இரு ஒரிசாக்காரங்க பேசும்போதே வார்த்தைகள் பிரயோகம் வந்து வித்தியாசமாக இருக்கும். இவங்க கத்தி எடுத்து அவங்ககிட்ட போயிட்டு இப்படி காட்டுற வீடியோலாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவன் ட்ரெயினில் உட்காந்துருக்கும் போது அவங்ககிட்ட காட்டும். அவனை கேஷுவலாக அதை விளையாடுறாங்க. ஏன்னா அங்கே ஒருத்தர் வீடியோ எடுத்துகிறோம், கேஷுவலாக அதை தடுத்து விட்டுக்கிட்டே இருக்கான். தடுத்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே மது போதையில் எல்லாரும் இருக்கும்போது, ஒருத்தன் மது போதையிலையோ இல்லை கஞ்சா போதையிலோ இருக்கும்போது, ஒருத்தன் மட்டும் எந்த போதையிலும் இல்லாமல் போது ஒரு இரிட்டேட்டாக இருக்கும். அப்போ இவனுங்க பண்ணுறது அவனுக்கு இரிட்டேட் மாதிரி இருந்திருக்கு. அதற்குள்ளே வந்து ட்ரெயின் வந்து திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு. திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தவுடனே இந்த ட்ரெயின் வந்து 2வது பிளாட்ஃபார்மில் நிற்கிது. உடனே திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் அவனுக்கு இறங்கும் போதே இறங்கடான்னு சொல்லிட்டு அவன் திருத்தணிக்கு எதுக்கு இறங்கினான், இல்லை வேற இடத்துக்கு மாறி வேற ட்ரெயின் மாறி போகலாம் திருத்தணியிலேருந்து ஒரு பிளான் போட்டானா? அதான் லாஸ்ட் ஸ்டேஷனா? இல்லை, அதுக்கப்புறம் ட்ரெயின்லாம் போகும். ஓகே, வேற இப்போ ட்ரெயினில் மாறி போகலான்னாமா? இல்லை இறங்கி ட்ரெயின் நிற்கிற நேரத்தில் ஏதாவது கடைக்கில் வாங்கலாம் அப்படின்னும் போது இவனுங்க கூட்டிகிட்டு வந்தா, இவனுங்க அங்கேருந்து கூட்டிகிட்டு 3வது பிளாட்ஃபார்முக்கு எதிர்த்த மாதிரி கொண்டு வந்துட்டானுங்க. அங்கே வந்து ஒரு 11லேருந்து 15 வீடு வந்து ரயில்வே வீட்டில் பாலடைஞ்சு போன வீடாக தான் இருக்குது. அந்த இடத்துல தான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி ஒரு மனித உடல் போய் எலும்பு கூட அங்கே இருந்தது. அதை தேடி அதை எடுத்த இடம். பட் அப்படின்னும் போது அது எந்த மாதிரி ஒரு புதராக இருக்கும், சமூக விரோத செயல்கள் நடக்கிற இடமா தான் இருந்திருக்கும். ஏண்டா எல்லா இடமும் எல்லா பகுதியிலையும் அந்த மாதிரி இடங்கள் இருக்கும். அங்கெல்லாம் ஒரு போலீஸ் போட முடியாது. யதார்த்தத்தை நம்ம பேசணும்னா உடனே என்ன பண்ணி கூட எடுத்ததுக்கு அப்புறமா அங்கே சிசிடிவியோ இல்லை அந்த ஏரியா ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். அது வந்து நீங்கள் எடுக்கும்போது போலீஸ் எடுக்கும், அது சென்ட்ரல் ரயில்வே இடமா இருக்கும். இவங்களுக்கு அவங்களும் சில நாம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கே எவ்வளோ பேசல, இது வந்து ஊரக வளர்ச்சி டோல்கேட்டுங்க, அது நயா டோல்கேட்டுங்க, நம்ம எவ்வளோ வித்தியாசம் இருக்க மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு விஷயம் வந்துருச்சு. இப்போ இவனை கொண்டு வந்து என்ன பண்ணுறானுங்க, கண்ணாப்புனான்னு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ போடுறான், குடிக்கிற ஃபோட்டோவை. 2வது கத்தி எடுத்து சுழல் பண்ணுறது ஒரு வீடியோ போடுறான். 3வது ஒரு சாங்கு போட்டு அந்த பையனை குத்துற மாதிரியே ட்ரெயினில் பண்ணுறான், அது ஒரு வீடியோ போட்டான். 4வது வந்து இவனை கண்ணாப்புனான்னு வெட்டுறான். தலையில் வெட்டு வந்துச்சுரான்னு சொல்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ என்னால் முழுசாக பார்க்க முடியல. திரும்ப செய்திக்காக அதை திரும்ப அதை பார்க்கும்போது அது நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்குன்றதுக்காக மனசை கல்லாக்கிக்கிட்டு அதை சில பேருக்கு அனுப்புனா எதுக்கு அனுப்புனேன்லாம் நம்மளை திட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு. சமூக வலைதளத்தில் இதை வந்து அவனுங்க அப்லோட் பண்ணிட்டானுங்க. அப்லோட் பண்ணிட்டு போதுனா அவனுங்களுக்குள்ள ஒருத்தன் தடுத்து நிறுத்தின உடனே கிளம்பி போயிட்டானுங்க. இப்போ 2:15 அந்த ட்ரெயின் போகுது அப்படின்னா 4 மணிக்குள்ளே அந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு. 27ஆம் தேதி அடுத்த ட்ரெயின் அங்கே வருது. அங்கேருந்து பேசஞ்சர்ஸ் இறங்கி வராங்க. உடனே அங்கே ரத்தம் வெள்ளத்தில் இருக்கணும். உடனே ஃபோன் பண்ணுறாங்க, 100 கால்ஸ்க்கோ 108க்கோ ஃபோன் பண்ணுறாங்க. உடனே வந்தவுடனே 100 முன்னாடி வந்துச்சா 108 முன்னாடி வந்துச்சான்றது, 108 முன்னாடி வந்துச்சுன்னா போலீஸ் கோச்சிப்பாங்க, போலீஸ் முன்னாடி வந்தால் 108 கோச்சிப்பாங்க. இல்லை நாங்கள் தான் முன்னாடி அவங்களுக்குள்ளேயே ஒன்று யாரோ ஒருத்தன் வந்துட்டான். வந்து அவனை பொட்டலம் கட்டி எடுத்து வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்கே போகிறாங்கன்னா திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போன உடனே இந்த பசங்க வீடியோ அப்லோட் பண்ணாங்கல்ல, இது போலீஸ், திருத்தணியில் ஒரே காவல் நிலையம் இருக்கும். அதுதான் டவுன் காவல் நிலையம், திருத்தணி காவல் நிலையம். அதான் அந்த காவல் நிலையத்துக்கு தகவல் போகுது. அந்த காவல் நிலையம் எப்பயுமே ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட, உதாரணத்துக்கு வீடியோ போடலன்னா மாட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அந்த பசங்க எடுத்த சிசிடிவி தானே இன்னைக்கு சமூக வலைதளம் ஃபுல்லாக வீடியோ தானே வந்துட்டு இருக்கு. சிசிடிவி காட்சி நம்ம எதுவுமே பார்க்கலையே. அப்போது அந்த 10 பேர் ட்ரெயினில் இருக்காங்க. அந்த 10 பேரில் 10 பேரும் ஒன்றா குரல் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பசங்க ஆஃப் ஆகிருப்பாங்கல்ல. ஏய் என்னப்பா அந்த பையனை பண்ணுற விடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். கையில் ஆயுதம் தான் வச்சுருந்தா கூட அதில் ஒரு 4 லேடிஸ் இருந்தால் கூட குரல் கொடுத்துருப்பாங்க. அப்போது அவன் ஏதோ விளாட்றான், இவனுங்க அங்கெல்லாம் சீனை போடுற மாதிரி பண்ணிட்டு இறங்கிட்டு இருக்கானுங்க. இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா,
போலீஸ் அவங்கள அமுச்சு விட்டுட்டு சரி அது என்னன்னா அவன் அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் தானே இருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்கலான்னு பார்க்கும்போது அவனை எந்த மொழியில் கேட்பீங்க, எங்கே வந்தீங்கன்னு கேட்பீங்க, யார் அவங்ககிட்ட கேட்கக்கூடிய பதில் சொல்கிற இடத்துல அவன் இருப்பான். அப்போ அவன் தெரியறதுக்கு இப்படியே இருக்காங்க. இதுக்கு நடுவில் எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்ற மாதிரி இவனுங்களே வீடியோவை போட்டானுங்க. இந்த வீடியோ சனிக்கிழமை சாயந்தரம் போட்ட வீடியோ 4 மணிக்கெலாம் அப்லோட் ஆனோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக 100 பேர், முதல்ல 1000 பேர் 600 பேர் தான் பார்த்துருந்தாங்க. அப்புறம் 600ன்றது அப்படியே 1000 ஆயிடுச்சு. அப்புறம் 2000 3000. அப்போ இந்த 2000 3000 அப்படின்னா அதில் ஏதோ ஒரு புத்திசாலி நல்ல இடத்துல தமிழ்நாடு போலீஸை டேக் பண்ணி விட்டாங்க. டக்குன்னு தமிழ்நாடு போலீஸ், MK ஸ்டாலின் இதெல்லாம் டேக் பண்ணி விட்டோன்னே ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து நேராக ஐஜிக்கு தகவல் போயிடுச்சு. தகவல் போனவுடனே அஸ்ராக்காருக்கு அவரோட ஸ்பெஷல் டீம் இறங்கிட்டாங்க. சாயந்தரம் சனிக்கிழமை சாயந்தரம் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையெல்லாம் தூக்கியாச்சு. ஸ்பெஷல் டீம் தூக்கிடுச்சுங்க 4 பேரை. ஒருத்தன் நெமிலி, அங்கே இருக்க பகுதியில் இருக்க நெமிலியை சேர்ந்தவன், ஒரு பையன் அரக்கோணத்தை சேர்ந்த பையன், ஒரு பையன் திருவாலங்காட்டை சேர்ந்த பையன், இன்னொரு பையன் அங்கே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அந்த திருத்தணியை சேர்ந்த பசங்க. இந்த 4 பேரோட 3 பேர் ஒரு சமூகம், இன்னொரு பையன் ஒரு சமூகம். 4 பேருமே கூலி தொழிலாளி அப்படின்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் காவல் நிலையத்திலையும் அரக்கோணத்திலையும் இவங்க மேலே ஆல்ரெடி செயின் ஸ்நாச்சிங் எஃப்ஐஆர்லாம் இருக்குன்றாங்க. ராபரி சண்டை கேஸ்லாம் இருக்கு, குற்ற வழக்கு இருக்குது. ஆனாலும் தொடர்ச்சியாக இன்ஸ்டால வீடியோ நீங்க பெருசாக இல்லை, நீங்கள் சின்ன லாஜிக் தான். பணம் எப்படி வரும்? 17 வயசு பசங்களுக்கு டெய்லி குடிச்சிட்டு வாங்கடா, ஒரு நல்ல பெரிய வீடியோ இன்ஸ்டாகிராம் போடுற அளவுக்கு ஒரு ஃபோட்டோ கேமரா வாங்கிக்கிங்கடா, ஒரு பட்டாக்கத்தி வாங்கிக்கிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களா பணம் கொடுப்பாங்க. அப்போது இங்கே அவர் தப்பு, இவர் தப்பு, கஞ்சா பழக்கம் வந்துச்சு, மது போதை பழக்கம் வந்துச்சு, கஞ்சா வந்துச்சு, காவல்துறை சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, எல்லாத்துக்கும் மேலே இந்த பெற்றோர்கள் சரியில்லை. இதுதான் முதல் பாலிசி. பெற்றோர்கள் சரியில்லை, அவங்களெல்லாம் லைனாக நிற்க வச்சு அவங்களுக்கு விருது தான் தரணும். சோசியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல பெற்றோரை கைது பண்ணுங்க. முதல் பெற்றோர் தான். ஏன்னு கேட்டால் அது கரெக்ட் தான், அவங்க சொல்கிறது கரெக்ட் தான். சட்டம் அப்படி இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. இப்போது ஒரு சின்ன பையன்கிட்ட ஒரு பைக்கு, லைசன்ஸ் இல்லாத பையன்கிட்ட பைக்கை கொண்டு போய் ஒருத்தர் இடிச்சிட்டானா என்ன பண்ணுறாங்க? அவங்க தந்தையை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி தானே சட்டம் சொல்லுது. முதல்ல ஒரு பையன் குடிச்சிட்டு போடுறான்னா 3 பேர் குடிக்காமல் வண்டியில் இருந்தாங்கன்னா அவன் குடிச்சிட்டு ஓட்டுறவனை அரெஸ்ட் பண்ணுன்றாங்க. இப்போ சட்டம் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் என்ன சொல்லுது? ஒருத்தன் குடிச்சிட்டு ஓட்டி 4 பேர் குடிக்காம வண்டியில் இருந்தாலும் அவனுங்களே அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது. அப்போ இவனுங்க பெற்றோரை தானே அரெஸ்ட் பண்ணணும். நியாயம் தானே அது? இவங்களை வந்து சிறுவர் குறுநோக்கு இதுக்கு அமுச்சிட்டாங்க. இதுக்கு நடந்த சம்பவம் அடுத்து காலையில் 4 மணிக்கெலாம் இவங்களை தூக்கிட்டாங்க. மறுநாள் 4 மணிக்கு இவங்களை ரிமாண்ட் ப்ராசஸ் கொண்டு போகிறாங்க. அதுக்கு நடுவில் ஊர்லேருந்து எல்லாம் வந்து பேசி ஈஸி எல்லாம் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. எந்த பேச்சுவார்த்தையும் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னு கேட்டால் வீடியோ பூம் ஆயிடுச்சு. அதாவது அவன் சொந்தக்காரன் இருக்கானோ, பந்தக்காரன், தமிழனாக இருக்கானோ, எவனாக இருந்தாலும் இது தப்பு. அவன் எந்த மாநிலத்தாலும் நம்ம ஊரில், அப்போ தமிழனை பண்ணாலும் யாரை பண்ணாலும் ஒரே தண்டனையாக தான் இருக்கணும். பண்ணது நம்ம ஊரில், பண்ணது யார் எல்லாம். அப்போது ஒரு இன்ஸ்டாவில் போட்டால் வியூவர்ஸ் வரும்னு தெரியும். அவனுங்களுக்கு தெரியும் குடிச்சா போதையரும், கஞ்சா போதையரும், கஞ்சா எங்கே விற்கிறாங்கன்னு தெரியும், மதுவை வாங்கி பிராந்தியில் தான் சோடாவை மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு அவனுங்களுக்கு தெரியுது. அதை ட்ரெயினில் ஒரு பட்டாக்கத்தியை கொண்டு வரணும். இது இப்போ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் போக முடியாது. அப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போலீஸ் எதுவும் கிடையாது. அப்போது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் யார் யார் எதை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு கண்காணிக்க முடியாது. இந்த நிலையில் பட்டாக்கத்தி எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ பண்ணுறவனுங்களுக்கு அந்த பசங்க கில்லாடி தான் சொல்ல முடியும். கில்லாடி தான்னா முட்டாள்களோட கில்லாடித்தனம்ன்றது நெகட்டிவான. என்னென்னா அவனுங்க எதிர்பார்த்தது நடந்துச்சு. அவனுங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வீடியோ போட்டால் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே நல்ல பிரபலமாயிடலாம். இன்றைக்கி நம்ம பேசு பொருளாக ஆயிடுச்சுல்ல, ஒரு முதல்வர் வரைக்கும் வந்துருச்சுல்ல. எதிர்க்கட்சி தலைவர்லேருந்து அனைத்து கட்சி ஆட்களும் இன்றைக்கி வந்து அரசையும் காவல்துறை அதிகாரிகளையும் விமர்சனம் பண்ணுறக்கூடிய கொண்டதுக்கு வந்ததுக்கு இந்த பசங்க யார் இந்த பசங்க, யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன், யாரா அந்த பையன், நான் தான் பையன்ற லேட்டாக எப்போவுமே லேட்டாக ரியாக்ட் பண்ணுற விஜய்கிட்ட கூட அறிக்கை வந்துருச்சு, அவர்கிட்ட இருந்து கூட அறிக்கை வந்துருச்சு. ஏன்னா பசங்க வந்து தெளிவாக தான் இதை பண்ணிட்டானுங்க. ஒன்று, நேற்று மிட் நைட்டு அந்த வீடியோ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் அந்த இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோக்கள் டெலிட் பண்ணப்பட்டுருச்சு. நிறையா வீடியோ, இந்த சம்பவமான வீடியோ, அந்த லாஸ்ட் டே போட்ட வீடியோ எல்லாம் டெலிட்டு. இப்போ காவல்துறை அதை டெலிட் பண்ணலை. காவல்துறை பண்ணியிருந்தா இவங்களோட மொத்த இன்ஸ்டாவே மூடி இருக்கும். கரெக்டுங்களா? மொத்த இன்ஸ்டாவே மூடி இருக்கும். அப்போ அந்த வெளியே ஒரு பையனை விட்டாங்கல்ல, இவன் வேலை தான். அவன் தான் வீடியோ எடுத்தான். அப்போ அவன் கரெக்டாக இந்த வீடியோலாம் மட்டும் டெலிட் பண்ணியிருக்கானே. என்ன காரணத்துக்கு அவனுக்கு மட்டும் ஜாமீன் கொடுக்குறாங்க, வெளியில் விடுறாங்க? பல பேர் என்ன சொல்கிறாங்க, அதாவது JJB ஜுனைல் ஜுடிஷியல் போர்டு அப்படின்ற மாதிரி சட்டம் வந்து
கைது செய்கிறதுக்கும் ஒரு சட்டம் காவல்துறையில் ஒரு சட்ட பிரிவு இருந்தால் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கும் ஒரு சட்ட பிரிவு இருக்குல்ல. அப்போது இவர்களுக்கு பின்னணியாக சப்போர்ட் பண்ணுறவங்க ஏன் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் வேதனை தர. அப்போது பாதிக்கப்பட்ட பையன் உடனே என்ன ஆகிடுது, ரிமாண்ட் ப்ராசஸ் கொண்டு போகிறாங்க. 3 பேரை செங்கல்பட்டு நீதிபதி வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. 3 பேரை வந்து அதாவது செங்கல்பட்டு கூர்நோக்கு சிறுவர் கூர்நோக்கு இதில் வந்து இல்லத்தில் வந்து கொண்டு போய் அடைக்க சொல்கிறாரு. நீதிமன்ற காவல் 16ஆம் தேதி வரைக்கும் என்ன சம்திங் போட்டிருக்காங்க. ஒருத்தரை மட்டும் சொந்த ஜாமீனில் விடுவிக்கிறாங்க. அந்த சொந்த ஜாமீனில் விடுவிக்கிறதுக்கு எல்லாருடைய கருத்து என்ன? முதல் நாள் சாயந்தரம் 4 மணிக்கு சம்பவம் நடக்குது. மறுநாள் காலையில் 12 ஹவர்ஸில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்த 12 ஹவர்ஸ் 4 மணிக்குள்ளே 24 ஹவர்ஸில் அவனை ரிமாண்ட் ப்ராசஸ்க்கு அனுப்பிட்டாங்க. பட் இந்த 24 ஹவர்ஸ்க்கு பின்னால் தான் இந்த வீடியோக்கள் பிரபலமாக பேசப்படுது. அப்போது காவல்துறை கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு என்ன சொல்லியிருப்பாங்க? காவல்துறை ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கோம், இவங்க வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இப்படி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒருத்தனை தாக்கியிருக்காங்க, அவன் வெட்டுப்பட்டுட்டாங்க, இவன் தான் வெட்டுப்பட்டாங்க, அது இவங்க வலைதளத்திலே போட்டாங்க அப்படின்னும் போது ஜட்ஜி என்ன பண்ணார், எஃப்ஐஆரா, தாக்கியிருக்காங்களா, ஆதாரம் இருக்கா, எவிடன்ஸ், ஓகே, அதெல்லாம் ஸ்னாப் சைஸ் வச்சுருப்பாங்க, ஓகே, ரிமாண்ட் போட்டுருவார். பட் இந்த மொத்த வீடியோவும் ஜட்ஜி பார்த்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. மொத்த வீடியோ பார்த்தா அந்த ஒருத்தனையும் விட்டுருக்க மாட்டார். ஒருத்தனாவது அந்த வீடியோ பார்த்த ஒருத்தனாவது அவங்கள திட்டாமல் இருக்காங்களா? இன்னைக்கு ஒரு 4 சில்லற பசங்க சேர்ந்து ஒரு அரசையும் ஒரு காவல்துறையும் ஒரு விமர்சனம் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தன் வெளியே வந்துட்டான்னா இவனுங்க திருந்துறான். இப்போ படிக்கிற பையன் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. படிக்கிற பையனாக இருந்தால் அவன் அடுத்து வந்து படித்து இஸ்ரோவில் வந்து விஞ்ஞானியாக ஆகிடுவான் அவன். இந்த இவனுங்க 3 பேரும் திருந்தி வந்து வெளியே வந்து அவனுங்க வந்து தேச நலனுக்காக இனிமேல் பாட போகிறானுங்களோ இல்லையோ, அது கர்மம் என்ன வேணா போயிட்டு போகுது. இதே மாதிரி திருத்தணியில் நடந்த மாதிரி வேற ஊரில் நடக்காதா? ஒரே நாளில் ப்ரமோட் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டால் இந்த பசங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுதான், சின்ன பசங்கன்ற மாதிரி. இதற்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தனும் போயிட்டு அந்த காலத்தில் ரவுடிங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டா வச்சு யாரும் கொலை பண்ணல. பட்டாக்கத்தியை பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு குடிச்சிட்டு அவரும் செல்ஃபி எடுத்து ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் போடலை. இந்த மாதிரி அவனும் சிலம்ப சுற்றி ஒருத்தனை வெட்ட போடல. அந்த காலத்து ரவுடிங்களுக்கு அவனுக்கும் 17 வயசு கிடையாது. ஒரு மெச்சூர்டான ஆளாக இருந்தானுங்க. சூழ்நிலையின் கைதியாக ஆக்கப்பட்டாங்க. ஏதோ குடும்ப தகராறு, சொத்து தகராறு, என் நண்பனை வெட்டிட்டான், அவனை வெட்டிட்டான், எங்கள் அக்கா இது பண்ணிட்டாங்க, எங்கள் குடும்பத்தை வந்து இது பண்ணிட்டாங்க, எங்கள் அப்பா வெட்டிட்டான், அதனால் நான் வெட்டேன். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இல்லை அந்த ரவுடி கூட இருந்தேன், அதனால் நான் சிறைக்கு போயிட்டு வந்தேன், அதனால் நான் இப்படி ஆக்கப்பட்டேன்னு அது ஒன்று இருக்கும். எதுவுமே இல்லாமல் இந்த பசங்களுக்கு என்ன கேடு? அப்போது இதுக்கு பின்னால் திரைப்படங்கள், ஃபர்ஸ்ட்லாம் திரைப்படங்களில் ஒரு சீன் தான் இருக்கும். இந்த மாதிரி ரத்தம் தெரிக்கிற மாதிரியும் வெட்டுற மாதிரியும் சின்ன பையன் கத்தி எடுத்துகிட்டு போய் வெட்டுற மாதிரிலாம் இருக்கும். இப்போ வந்து ப்ரமோஷன்ஸ்க்காகவே அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணும் போதே போஸ்டர்ஸ்லேயே ரத்தம் தெரிக்கிற மாதிரி தானே போஸ்டர்ஸ் போடுறாங்க. ஒரு ப்ரமோவில் வந்து ஒரு ரத்தத்திலேயே மூஞ்சி கழுவுற மாதிரிலாம் போடுறாங்களே. அப்போது ஒரு டைரக்டர் படம் எடுக்கிறாருன்னு தெரிஞ்சோடனே அந்த டைரக்டரே ஒரு ப்ரொமோஷனை கிரியேட் பண்ணுறாரு, இந்த ரவுடியை பற்றி இருக்குன்னு அவரே பேச வைக்கிறாரு. அப்போது ஒரு நபர்கள் இந்த ரவுடியோட கதை தான் இந்த படம்ன்றாங்க, இன்னொரு நபர்கள் அந்த ரவுடியோட கதை இல்லைன்றாங்க. அப்போ அந்த டைரக்டர் என்ன பண்ணணும்? சமுதாய நோக்கு உள்ளவங்க, உங்களோட நேரத்தெல்லாம் வீணாக்க நான் விரும்பலை, இது அந்த ரவுடியை பற்றி எடுத்தது தான், இந்த ரவுடியை பற்றி எடுக்காது தான், இந்த ரவுடியே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும்ல. அப்போ எல்லாத்துக்கும் மௌனம் காத்துட்டு நீ அமைதியாக இருக்க, உன்னை பற்றி பேசுறதுக்கு பேசட்டும், இது உன் படத்துக்கு ப்ரொமோஷனாக மாட்டணும்னு நினைக்கிறேன்னா நீ புத்திசாலியா, நாங்கள் முட்டாளாம். உன்னால சீர்கேடு கெட்டு போகிறது யாரு? அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் வடசென்னை. ரத்தத்தை மூஞ்சில கழுவுனாங்களா வடசென்னையில்? இவங்கெல்லாம் தான் ஒரு காரணம் இந்த சமூகத்துக்கு. உண்மையா இல்லையா? கண்டிப்பா இவர்கள்லாம் தான் ஒரு சமூகத்துக்கு காரணம். இன்ஸ்டால அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கஞ்சா அடிச்சுட்டு பயன்படுத்துகிற கானா பாடல்களை தான் அவன் வீடியோ போடுறான். அவன் ஆமா அதில் தான் ப்ரொமோட் பண்ணுறான். திரைப்பட பாடல்கள் டிக்டாக்கை ஒரு காலத்தில் தடை பண்ணாங்க. இன்னைக்கு வந்து நீ அதுக்காக இன்ஸ்டாவை தடை பண்ணுற முடியாது. இன்ஸ்டா பல விஷயங்களுக்கு பல 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 செலிபிரிட்டி அதை பயன்படுத்துகிறாங்க, பலர் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதை நல்வழியில் தான் நிறைய பேர் போடுறாங்க. இந்த மாதிரி சில்லு வண்டுகள் தான் வந்து ஒரு 10% தான் இந்த மாதிரி தவறான வீடியோ போடுறதுக்குன்னு ஒரு குரூப் வச்சுக்கிட்டு இருக்குதுங்க. ஆனால் போதுமான எல்லாரை கேட்டாலும் சட்டம் ஒரு பக்கம் இருக்கும்போது அவனை காலில் இருக்க கெண்ட நரம்பு அருங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, அவனை தூக்கில் போடுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, அவனை பாத்ரூமில் வழிக்கு விடுற மாதிரி பண்ணுங்கன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. அதனால் சட்டம் வந்து அவங்களுக்கு கடுமையாக இருக்கணும்.
இது மாதிரி இன்னொரு இடத்துல நடக்காமல் இருக்கணும். இல்ல மைனர்னா வந்து அவங்களுக்கு நிறைய மைனர்னா பெரிய நிறையா தண்டனை கிடைக்காது. ஒரு விஜய் ஆண்டனி படம், போலீஸாக இருப்பார் விஜய் ஆண்டனி. அவர் சின்ன சின்ன பசங்களை, ஒரு கேங்ஸ்டர் கொண்டு போயிட்டு சின்ன சின்ன பசங்களை வச்சு ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு அவனுங்க ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க. அந்த கடம் அது வந்து சமூக மெசேஜ் சொல்கிற படம் தான். இளைஞர்கள் கேங்ஸ்டர் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்ட்டு. இதுங்கெல்லாம் போய் அந்த மாதிரி சேராதுன்னு என்ன நிச்சயம்? நீங்கள் உதாரணம் மாஸ்டர் படத்தையே எடுத்துங்களேன். அப்போது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இவனுங்க சின்ன குழந்தைங்களா இருக்க மாட்டானுங்க. இவனுங்களுக்கே பல இடத்துல பல வீட்டில் குழந்தைகள் இருக்கிற வாய்ப்பு இருக்குன்றது தான் தோணுது. ரொம்ப நன்றி சார். இந்த வழக்கு தொடர்பாக டீட்டெயிலாக ஒரு பேட்டி கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.